பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு புதிய மாதத்துல நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலையும் ஆண்டவர் நம்மளை ஆச்சரியமாய் வழிநடத்தி நம்முடைய தேவைகளை சந்தித்து அற்புதமன்னமாய் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் செபிக்கலாமா? ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த மாதத்திலையும் அவருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும்படியா ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாள்லையும் ஆண்டவரே, இந்த மாதத்தை பார்க்கும்படி நீ செய்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என்னோடு கூட யாத்ராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். கடந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை, கண்ணீரோடு கூட கடந்த மாதத்தை கழித்த நாட்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கக்கூடும். ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல கொடுக்கப்படுகிற இளைப்பாறுதல், இந்த உலகத்துல கொடுக்கப்படுகிற ஒரு சமாதானம், அது தற்காலிகமான ஒரு சமாதானமாய், தற்காலிகமான ஒரு சந்தோஷமா இருக்கிறது. நம்முடைய மனசுல அநேகதான போராட்டங்கள் இருக்கும்போது, நம்முடைய குடும்பத்துல எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் இருக்கும்போது, எங்க போனாலும் நமக்கு ஒரு மன அமைதி இல்லாத சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிந்த நபர்களிடத்துல அதிக மணி நேரம் பேசுவோம், அல்லது ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், அல்லது வேற ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போனா என் மனசுல சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி போவோம். ஆனா அது எல்லாமே தற்காலிகமானது. சில நிமிட நேரங்கள், சில மணி நேரங்கள் மாத்திரம்தான் இருதயத்துல இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறதா? இந்த உலகத்தால கொடுக்க முடியாததும், இந்த உலகத்துக்குள்ள இராததுமான சமாதானத்தை இயேசு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான பாரங்களை இருதயத்துக்குள்ள சுமந்து கொண்டு அதிலேயே நம்முடைய வருத்தங்களை செலவழித்து, நம்முடைய பலத்தை செலவழித்து, நம்முடைய உள்ளத்துல இளைப்பாறுதல் இல்லாம அலைந்து கொண்டிருப்பதை ஆண்டவர் விரும்பல. மாறா, நம்ம அவருக்குள்ள இளைப்பாறணும், அவருக்குள்ள நம்ம சந்தோஷப்படணும், அவருடைய சமாதானத்தால் நம்ம நிரம்பி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்வது? தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகணும், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம போகணும். நம்ம போய் ஆண்டவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கும் போது நம்முடைய வலிகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய தோல்விகள், கடந்த மாதத்தினுடைய நிகழ்ச்சிகள், நம்ம பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவரா இருக்கிறார். ஒரு சம்பவம், என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு காரியம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. ஊழியத்துல பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்னை ரொம்ப உடைத்த ஒரு பிரச்சனையா இருந்தது. இரவெல்லாம் தூங்க முடியாதபடிக்கு சில நிகழ்ச்சிகள் என்னுடைய மனதுல அதிகமா ஆழமா பதிந்த நிமித்தம் எனக்குள்ள நித்திரை இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த இருதயத்துல ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தது. விடிய காலையில 4 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை ஜெபிக்கும்படியா ஏவினார். நான் என்னுடைய வீட்டுக்கு மேல இருக்கிற மொட்டை மாடியில போய் முழங்கால் படிட்டு வேதத்தை வைத்து கொண்டு ஜெபிக்கணும்னு முழங்கால் போட்டு, ஆனா ஜெபம் பண்ண முடியல. வெறும் கண்ணீர் மாத்திரமே ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி கொண்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் கிட்ட சொன்ன, ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் ரொம்ப எனக்கு வலிக்குது ஆண்டவரே, எனக்கு ரொம்ப இது கஷ்டமா இருக்குதுப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் என் மேல இறங்க ஆரம்பித்தது.
ஆவியானுடைய பிரசன்னத்தை என்னால உணர முடிந்தது. ஆவியானுடைய மகிமை என்னை நிரப்ப ஆரம்பித்தது. ஆவியானவர் எனக்குள்ள இறங்க 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 அவருடைய அபிஷேகம் என்னை நிரப்ப 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 அவருடைய பிரசன்னம் என்னை நிரப்ப 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 நான் அடைந்த தோல்விகள், என்னுடைய மனதுக்குள்ளாக இருந்த அந்த வேதனைகள், நான் அவமானப்படுத்தப்பட்டது, நான் உடைக்கப்பட்டது, சிலரை மன்னிக்க முடியாத அந்த காரியம், சில பேர் மேல எனக்குள்ள இருந்த எரிச்சல், எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியான என்னுடைய உள்ளத்தை விட்டு எடுத்து போட்டார். அந்த ஜெபத்தை முடிக்கும் போது ஒரு பெரிதான சமாதானத்தை ஆண்டவர் தந்தார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சமாதானம் நமக்குள்ள தங்கி தாபரிக்க கூடியதா இருக்கிறது. உங்க குடும்பத்தின் காரியத்துல, உங்களுடைய வேலையின் காரியத்துல சூழ்நிலைகள் பார்க்கும்போது எல்லாமே விசித்திரமா இருக்கலாம். வெளியில போராட்டங்களும் உள்ளமும் பயமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்றார். எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது என்பதை நம்ம முழு மனதோடு கூட விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அதனாலதான் பரிசுத்த பவுல் அவர் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் ஒரு கப்பல் யாத்திரையில போய் கொண்டு இருக்கிறார். அவரை கைது செய்து ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில அவரை கைதியா என்ன பண்றாங்க, கப்பல் ஏற்றி ரோமாபுரிக்கு அனுப்புகிறார்கள். அந்த பிரயாணம் தொடங்கும் போதே பவுல் சொல்றாரு, இந்த பிரயாணத்துல ஒரு பெரிய இழப்பை நம்ம சந்திப்போம், ஆகினால இந்த தீவை விட்டு போவாதீங்கன்னு. ஆனா அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் ஒரு கைதி சொல்றதை கேட்கல. பெரிய பெரிய கேப்டன் மாலுமிகள் சொன்னதை நம்பி அந்த கப்பலை அவங்க இயற்றி கொண்டு போனாங்க. நடந்தது என்ன, பவுல் சொன்ன மாதிரி ஒரு பெரும் காற்று, ஒரு பெரிய புயல் அந்த சமுத்திரத்துல மோத ஆரம்பித்தது. அநேக நாளா சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாம பெரும் மழை பொழிய ஆரம்பித்தது. அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க, கப்பல் அவங்க கட்டுப்பாட்டை இழந்து காற்றினுடைய திசையில போக ஆரம்பித்தது. சுற்றிலும் பார்க்கும்போது எல்லாமே சமுத்திரம், ஒன்றுமே அவர்களால பார்க்க முடியல. ஒரு துறைமுகத்தையாவது வெறும் தரையாவது அவங்களால பார்க்க முடியாத சூழ்நிலை. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலுமா அற்றுப்போன சூழ்நிலையில பவுல் சொல்லுகிறார், அந்த கப்பல்ல இருந்த ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க நம்பிக்கையா இருங்க. நான் சேவிக்கிற ஆண்டவர் இந்த ராத்திரில எனக்கு ஒரு தூதன் அனுப்பி சொன்னார், பவுலை பயப்படாதே, உன்னோட இந்த கப்பல்ல டிராவல் பண்ற எல்லாரும் தேவன் உனக்கு அனுகிரகம் பண்ணினால் யாருக்கு பிராண சேதனம் வராது. நீ ராயனுக்கு முன்னாடி போய் நிக்கணும். பவுல், இந்த கப்பற் பிரயாணத்துல உன்னுடைய ஜீவன் முடிந்து போறது இல்ல. இந்த கப்பற் பிரயாணத்துல உன்னுடைய வாழ்க்கையின் கதை முடிந்து போவது இல்ல. நீ எனக்கு மகிமையான சாட்சியா விளங்கும்படிக்கு, நீ எனக்கு மகிமையான காரியத்தை செய்யும்படிக்கு இன்னும் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் தேவன் நோக்கம் இருக்கிறதுனால தேவன் உன்னை கைவிட மாட்டான்னு சொல்லி தேவாதி தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி பவுலை திடப்படுத்தினார். நடந்தது என்ன, பவுல் போய் அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுத்து அவர் சொல்றார், பிராண சேதம் ஒருவனுக்கும் வராது என்று சொல்லி. ஒருவேளை நீங்க மட்டும் உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க மட்டும் உங்க வீட்டுல ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கலாம். உங்கள் நிமித்தம் ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பை தருவார். உங்க நிமித்தம் உங்க வீட்டுல தேவன் அனுகிரகம் பாராட்டுவார். உங்கள் நிமித்தம் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். நம்பிக்கையா இருங்க. எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்தாலும், வெளியில எவ்வளவு பெரிய போராட்டங்களா இருந்தாலும், உள்ள என்ன நடக்குமோன்ற பயங்கள் இருந்தாலும், நம் தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமீன் சொல்லலாமா? இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து, ஏதோ ஒரு போராட்டத்தை குறித்து, ஏதோ ஒரு வீட்டினுடைய காரியத்தை குறித்து, ஒரு நபரை குறித்து உங்க மனசுல சமாதானம் இல்லாமல இருக்கலாம், இளைப்பாறுதல் இல்லாம இருக்கலாம், இரவெல்லாம் தூங்க முடியாதபடி நீங்க கஷ்டப்படலாம். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், மனிதர்களை மாற்றுகிறவர், எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு நம்ம அதை விசுவாசித்து ஒப்பு கொடுக்கும் போது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் செபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த மாதத்துல கர்த்தாவே அவங்க அங்கலாய்க்கிற காரியங்கள், என்னுடைய மனதுல சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்கள்ல தருகிறோம் அப்பா. கர்த்தர் நீங்க ஒவ்வொருத்தரையும் உடைய மார்போடு கூட அணைத்து அவங்களுடைய வேதனைகளை மாற்றி, அவங்களுடைய சூழ்நிலையை மாற்றி ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டவிழ்ப்பிறாக. இப்பொழுதே உடைய பிரசன்னம் அவர்களை அமைதிப்படுத்திட்டு ஆண்டவரே, உடைய பிரசன்னம் அவர்களுக்குள்ளாய் ஒரு சமாதானத்தை தருவதாக. எல்லா பாரங்கள், மன அழுத்தங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக.
இவர்களை பயமுறுத்துகிற சூழ்நிலைகளும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுபடிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இறையாதே, அமைதலா இரு என்று நீ சொன்ன ஒரு வார்த்தையிலே சமுத்திரத்துல ஆண்டவரே அந்த அலைகளின் வீரியங்கள் கட்டுப்படுத்தப்பட்டதே. ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களுடைய பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இந்த நாள்ல ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுங்கப்பா. சகல விதமான போராட்டங்களும் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரவுல தூங்க முடியாதபடி கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல தருகிறோம். இந்த கடன் பாரம், இந்த குறிப்பிட்ட பிரச்சனை, இந்த அழுத்தம், என்ன நடக்குமோ என்ற பயங்கள் எல்லாவற்றிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து கர்த்தர் அவர்களை சமாதானத்தோடு கூட இந்த மாதத்துல பிரயாணம் பண்ண கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் திவ்ய கரங்கள்ல தருகிறோம். பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செய்து ஆசீர்வதி, வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களோடு கூட பேசினார் என்று சொல்லி நான் நம்புறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையா இருப்போம். நிச்சயமாவே சகலமும் நன்மையான காரியங்களா நடக்கும். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.